வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பிளேஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். செல்லிப்பேட்டை தாண்டி வம்பேட்டில் இருக்கோம். இன்றைக்கி பிரியாணி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே காய்கறி கட் பண்ணியிருக்காங்க, இங்கே அரிசி கழுவிட்டு இருக்காங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் காட்டுறேன். கறி கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு. சைடு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க, வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. மசாலாலாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அடுத்து கிரேவி செஞ்சுட்டு பிரியாணி செஞ்சுட்டு தொக்கு செஞ்சுருக்கோம். சீனியர் குஃபோட குக்குடா கிரேவி ஆன் த ப்ராசஸ். கறி ஒரு பீஸ் எடுத்து காட்டி ஹாய் மக்களே, இது என்னோட மெமரி விலாக் தான் மக்களே. இதில் பிரியாணி ரெசிபி அந்தளவு சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு உண்மையானுமே பிரியாணி ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் நம்ம சேனல்லே பிரியாணி ரெசிபி வீடியோ ஒன்று இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது என்னோட மெமரி ஃபன் விலாக் மக்களே. மக்களே, வெந்துன்னு இருக்குது. கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் பண்ண பெரிய தப்பே இந்த பெரிய குண்டான வச்சது தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெந்துன்னு இருக்குது. அடுப்பு பெருசாக தான் இருக்குது, குண்டாம் பெருசாக இருக்குது. தம்பி தாடா. கிரேவி ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் தண்ணியாக ஊந்துருச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். புதினா கொத்தமல்லி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெங்காய பச்சடி ரெடியாக இருக்குது. See that? Readying biryani. பிரியாணி ஃபைனல் டச் நல்லா வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே, பழைய அரிசி மாற்றி வாங்கிட்டோம் நாங்கள். அதனால் தண்ணி பற்றாமல் அரிசி வேகாமலே இருந்ததுனால சுட தண்ணி பக்கத்தில் சுட வச்சு ஊற்றுறதுனால ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பிரியாணியே சொதப்பல் ஆயிடுச்சு. ஃபைனலாக பிரியாணி தம் போட்டாச்சு. வெந்துட்டு இருக்கு. அப்படியே போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். லைட்டாக ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபைனல் டச்சாக நாங்கள் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பிரியாணி பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் எதுவும் சொல்ல. நாங்கள் பிரியாணி முக்கியம் இல்லை மக்களே, அங்கே நடந்த ஃபன்னும் அங்கே நடந்த மெமரிஸ் தான் முக்கியம். இன்னொரு பெஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் வெங்கட்.